A Child's Christmas in Wales by Dylan Thomas. டைலன் தாமஸ் ஒரு ஃபேமஸான வெல்ஷ் போயட். இவருடைய ஒர்க்ஸ் வந்துட்டு மோஸ்ட்லி மியூசிக்கலாகவும் ஹைலி இமோஷனலாகவும் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஹெவி ரைம்ஸோட போல்ட் ரிதமை பிளெண்ட் பண்ணி பவர்ஃபுல்லான மோட் அவருடைய ஒர்க்ஸை க்ரியேட் பண்ணியிருப்பார். இவரோட சில ஃபேமஸான போயம்ஸ்ன்னு பார்த்தோம்னா டு நாட் கோ ஜென்டில் இன் டு தட் குட் நைட் அண்ட் டெத் ஷால் ஹாவ் நோ டொமினியன். இது ரெண்டு இவருடைய ஃபேமஸான போயம்ஸ். இப்போ இதில் கொடுத்துருக்கிற எ சைல்ட்ஸ் கிறிஸ்மஸ் இன் வேல்ஸ் அப்படிங்கிற இந்த ஒர்க் வந்துட்டு இவருடைய ஒரு ஃபேமஸான ப்ரோஸ் பீஸ். இவருடைய சின்ன வயசு பெர்ஸ்பெக்டிவில், ஒரு யங் பாயோட பெர்ஸ்பெக்டிவில் இருந்து கிறிஸ்மஸ் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது, ஒரு சின்ன வயசு பையன் கிறிஸ்மஸ் எப்படி பார்த்துருப்பான், கிறிஸ்மஸ் எப்படி வேல்ஸில் கொண்டாடி இருப்பான் அப்படிங்கிற விஷயத்த இந்த ப்ரோஸ் பீஸில் சொல்லியிருப்பார். ரொம்ப நாஸ்டாலஜிக்காகவும் இருக்கும், அட் த சேம் டைம் ரொம்ப டிஸ்கிரிப்டிவாகவும் இருக்கும். குட்டி குட்டி விஷயங்கள், ஏன்னா சின்ன வயசில் வந்துட்டு நம்ம குட்டி குட்டி விஷயங்களையும் ரொம்ப பெருசாக எடுத்திருப்போம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி ரொம்ப டிஸ்கிரிப்டிவாகவும் இருக்கும். ஒரு சென்ஸ் ஆஃப் நாஸ்டாலஜியோடய இந்த ப்ரோஸ் பீஸ் இருக்கும். பிபிசி ரேடியோவுக்காக ரெக்கார்ட் பண்ண ஒரு ப்ராட்காஸ்ட் தான் இது. இது வந்து 1952 ரெக்கார்ட் பண்ணியிருக்கார் பிபிசிக்காக. இது 1954 இந்த ப்ரோஸ் பீஸ் பப்ளிஷ் ஆகிருக்கு. ஓகேவா. ஸோ ஒரு சின்ன பையனுடைய பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து கிறிஸ்மஸை அவன் எப்படி பார்த்துருப்பான், எப்படி செலிப்ரேட் பண்ணியிருப்பான்னு சொல்லிட்டு இவருடைய சின்ன வயசில் கிறிஸ்மஸ் எப்படி செலிப்ரேட் பண்ண அப்படிங்கிற விஷயங்களை இந்த ப்ரோஸில் ஷேர் பண்ணியிருக்காரு டைலன் தாமஸ். ஸோ இதோட நரேட்டர் டைலன் தாமஸ் தான். அவருடைய சின்ன வயசு பெர்ஸ்பெக்டிவில், அதாவது சின்ன வயசில் அவர் எப்படி அந்த கிறிஸ்மஸை கொண்டாடினாரு பார்த்தாருங்கிற விஷயங்களை இந்த ப்ரோஸ் பீஸில் ஷேர் பண்ணியிருக்காரு. இப்போ இதோடைய சம்மரி பார்த்துடலாம். இப்போ நம்ம நரேட்டர், அதாவது டைலன் தாமஸ் எங்கே பிறந்து வாழ்ந்திருக்காரு அப்படின்னா ஒரு சீசைட் டவுனில். ஓகேவா. வேல்ஸ் நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு சீசைட் டவுனில் தான் பிறந்து வளர்ந்துருக்காரு. அந்த டவுனை பற்றி சொல்லிட்டு என்ன சொல்கிறார் அப்படின்னா, அவருடைய மெமரிஸ்லாம் பிளட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறார். ஏன் அப்படின்னா எந்தெந்த ஈவெண்ட்ஸ் எந்தெந்த வயசில் நடந்தது அப்படிங்கிறது அவருக்கு கரெக்டாக தெரியலையாம். ஸோ இவர் வந்துட்டு அப்பப்போ அவருக்கு ஞாபகம் இருக்கிற அந்த ஈவெண்ட்ஸ்லாம் சொல்கிறார். நிறைய விஷயங்கள் ஞாபகம் இருக்குது, பட் எது எப்போ நடந்தது அப்படின்னு பர்ஃபெக்டாக ஞாபகம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு முக்கியமான ஈவெண்ட்ஸ்னால் நமக்கு, அதாவது அவருக்கு ரொம்ப ஞாபகம் இருக்கிற ஈவெண்ட்ஸ்னால் நமக்கு ஷேர் பண்ணுறாரு. ஃபர்ஸ்ட் என்ன சொல்ல அப்படின்னா, கிறிஸ்மஸ்னாலே ஸ்னோஃபால் ஆகும் இல்லையா. அங்கெல்லாம் ஸ்னோஃபால் ஆகுது. ஆகும்போது அவருடைய ஃப்ரெண்ட்ஸ் கூட என்ன விளையாடுறாங்க அப்படின்னா, இந்த ஸ்னோபாலை உருட்டி அவங்க பக்கத்து வீட்டில் இருக்கிற கேட், பூனை வளர்ப்பாங்களா நிறைய வீட்டில், அந்த பூனைகளை குறி வச்சு அடித்து விளையாண்டுருக்காங்க பனி உள்ள நேரத்தில். ஓகே, கிறிஸ்மஸ் டைமில் இவருடைய ஃப்ரெண்டு ஜிம்மோட விளையாண்டுருந்துருக்கார். அப்படி விளையாடும்போது இவருடைய ஜிம்முடைய அம்மா பேர் வந்து ப்ரொத்தாரோ. ஓகேவா, மிஸ்ஸஸ் ப்ரொத்தாரோ. அப்பா பேர் ப்ரொத்தாரோ. ஒரு ஆண்ட் இருக்காங்க, அவங்க மிஸ் ப்ரொத்தாரோ. ஓகேவா. ஸோ இப்படி அவங்க வீட்டில் என்ன இருக்குது அப்படின்னா, திடீர்னு கிச்சன்லேருந்து புகை வெளியே வந்திருக்கு. பார்த்தா கிச்சனில் ஏதோ ஃபயர் ஆகிருக்கு. பார்த்தோன்னே இவங்க நிறைய பசங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் மொத்தமாக ஜிம்மு அண்ட் நம்மளுடைய டைலன் தாமஸ் அண்ட் மற்ற பசங்களாம் சேர்ந்து வந்துட்டு இந்த ஸ்னோஃபால் அப்படி ஸ்னோவை உருட்டி பூனைங்க மேலே வீசி விளையாண்டுருக்காங்க இல்லையா. இவங்க என்ன பண்ணுறாங்க, இந்த புகையை பார்த்த உடனே அவங்க அம்மாவும் கத்தியிருக்காங்க, ஜிம்மோட அம்மாவும் மிஸ்ஸஸ் ப்ரொத்தாரோவும் கத்தியிருக்காங்க. கத்தின உடனே இவங்க எல்லோரும் சேர்ந்து பசங்கெல்லாம் சேர்ந்து வேகமாக அந்த கிச்சனுக்கு ஓடுறாங்க, ஜிம் வீட்டுக்குள்ளே போகிறாங்க. போய் பார்க்கும்போது மிஸ்ஸஸ் ப்ரொத்தாரோவும் அங்கே கத்திகிட்ருக்காங்க, சீக்கிரம் ஃபயர் பிரிகேடை கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லி கத்திகிட்ருக்காங்க. மிஸ்டர் ப்ரொத்தாரோ, அதாவது ஜிம்மோடைய அப்பா, அவர் அங்கே புகைக்குள்ளே என்ன சொல்கிறார் அப்படின்னா, ஃபைன் கிறிஸ்மஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அதாவது அந்த கிறிஸ்மஸ் டைமில் தான் இப்படி புகை வருது, அதாவது ஃபயர் ஆகிடுச்சு. அவர் அந்த சுச்சுவேஷன் ஃபைன் கிறிஸ்மஸ்ன்னு சொல்லி ஃபன்னியாக சொல்கிறாரு. இப்போ இந்த பசங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, கையில் ஸ்னோ பால்ஸ் வச்சுருப்பாங்கல்ல, அந்த ஸ்னோ பால்ஸ் எல்லாம் அந்த புகையில் வீசுகிறாங்க, அந்த தீ மேலே வீசுகிறாங்க, அதை அணைச்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற எல்லா பசங்களும் மொத்தமாக சேர்ந்து வீசுகிறானுங்க. அப்போது ஜிம்மோடைய அம்மா மிஸ்ஸஸ் ப்ரொத்தாரோ சொல்கிறாங்க, ஃபயர் பிரிகேடாக கூப்பிடுங்கன்னு சொல்லி கத்திட்டுருக்காங்களே. அவனே இவங்க ஃபயர் பிரிகேடையும் ஒரு பையன் கூப்பிட்டோன்னே அவங்களும் வராங்க, ஃபயர்மேன் வராங்க, நெருப்பு அணைச்சாச்சு, எந்த பிரச்சனையும் இல்லை. அப்போ ஜிம்முடைய ஆண்ட் மிஸ் ப்ரொத்தாரோ இருக்காங்கல்ல, அதாவது ஜிம்முடைய அப்பாவுடைய சிஸ்டர், அவங்க வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஃபயர்மேனை பார்த்து உங்களுக்கு எதுவும் ரீட் பண்ண வேணுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதாவது இப்போ நம்ம வீட்டுக்கு யாரும் ஹெல்ப் பண்ண வந்திருக்காங்க, நம்ம வீட்டுக்கு யாரும் வந்திருக்காங்க அப்படின்னா நம்ம என்ன கேட்போம், உங்களுக்கு எதுவும் சாப்பிட வேணுமா, குடிக்கிறீங்களான்னு சொல்லி கேட்போம், தண்ணி குடிக்கிறீங்களான்னு கேட்போம். பட் இதில் வந்து ஃபன்னியாக அவங்க ஆண்டி என்ன கேட்குறாங்க அப்படின்னா, வுட் யூ லைக் எனிதிங் டு ரீட், வாசிக்க ஏதாவது வேணுமா, ஏதாவது உங்களுக்கு வாசிக்க பிடிக்குமா அப்படின்னு சொல்லி கேட்காங்க. சம்மந்தமே இல்லாத கொஸ்டினாக இருக்குல்ல. இந்த மாதிரி அந்த இடத்துல வந்து என்னதான் ஒரு பயங்கரமான விஷயம் நடந்தாலும் அங்கேயும் ஒரு கைண்ட் ஆஃப் ஒரு ஹியூமரான விஷயங்கள் நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு தனக்கு ஞாபகம் வந்த ஒரு இன்சிடென்ட்டை நமக்கு இப்போ நரேட் பண்ணுறாரு. தென் அப்புறம் என்ன சொல்கிறார் அப்படின்னா, சைல்ட்ஹுட் வந்து அந்த கிறிஸ்மஸ் டைம் வந்து சைல்ட்ஹுட்டில் செலிப்ரேட் பண்ணும்போது வந்துட்டு ரொம்ப மேஜிக்கலாக இருந்ததாக அவர் சொல்கிறாரு. பட் இப்போ வந்து அப்படி தெரில, இப்போ விடவும் அப்போ அந்த சின்ன வயசில் ரொம்பவே ஒரு மேஜிக்கலாக இருந்துச்சு எங்களுக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. ஸ்னோ எல்லா இடத்துலையும் ஸ்னோ தான் இருக்கும், கிறிஸ்மஸ்னாலே அங்கே பனி பொழியும், ஸோ ஸ்னோவாக தான் இருக்கும். போஸ்ட்மேன் இருக்கார் இல்லையா, அவர் வந்து இந்த டைமில் ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணுவார் அப்படின்னு சொல்லியிருக்காரு. எப்படின்னா, நிறைய தபால்லாம் வரும்ல கிறிஸ்மஸ் டைமில், அதை கொண்டு வந்து கொடுக்குறக்கு வந்து ரொம்ப கஷ்டப்படுவார். ஏன்னா வீடு முன்னாடி முழுக்க பனியாக இருக்கும், அதுக்குள்ளே காலை விட்டு கஷ்டப்பட்டு வர வேண்டியது இருக்கும். அதுவும் கிறிஸ்மஸ் கிளைமேட்டோடைய வீரியத்தை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அந்த போஸ்ட்மேன் முகத்தை பார்த்தாலே போதும். ஏன்னா அவர் நிறைய மஃப்ளர் ஸ்கார்ஃப்லாம் போட்டிருப்பார், அது போக மூக்கு சிவப்பாக இருக்கும், அப்படியே ஒரு மாதிரி டயர்டாக இருப்பார். ஏன்னா
ரொம்ப பனி விழும்ல, அவர் அதுக்குள்ளே தானே வேலை பார்த்துட்ருக்காரு. ஸோ ரொம்ப டயர்டாக இருப்பார் அவர். அவரை பார்த்தாலே கண்டுபிடிச்சிடலாம் பனி எவ்வளோ கொடுமையாக இருக்குன்னு கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். சொல்லிவிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு தாண்டி தான் போஸ்ட்மேன் வந்து கொடுப்பார் அப்படிங்கிறதையும் சொல்கிறாரு. பட் அவர் நாக் பண்ணுறாருல, போஸ்ட்மேன் நாக் பண்ணும்போதே கதவு தட்டுற சவுண்டை விடவும் இந்த பசங்களுக்கு என்ன சவுண்டு கேட்குது அப்படின்னா, ஆத்தர் முதற்கொண்டு எல்லாருக்கும் என்ன, அந்த நரேட்டர் முதற்கொண்டு எல்லாருக்கும் என்ன சவுண்ட் கேட்குது அப்படின்னா பெல் சவுண்டு. ஓகேவா? அவர் நாக் தான் பண்ணுறாரு, பெல் அடிக்கல. பட் அந்த சவுண்ட் கேட்குது எதுக்கு அப்படின்னா, இவங்களுக்கு வந்து அது கிறிஸ்மஸ் சீசன் இல்லையா? ஸோ சம்வாட் எது பண்ணாலுமே ஒரு கிறிஸ்மஸ் வைப் கொடுக்குற மாதிரி விஷயங்கள் தான் இவங்களுக்கு என்ன ஆகுது, ஞாபகம் வருது. ஈவன் டோர் நாக் பண்ணால் கூட அந்த பெல் சவுண்ட்ஸ் கேட்குற மாதிரி இவங்களுக்கு அந்த கிறிஸ்மஸ் வைப்போடு இருக்காங்க பசங்க எல்லாருமே. தென் சர்ச் பெல்லை பற்றி சொல்கிறார். சர்ச்சில் பெல் அடிக்கும்போது அப்படியே சம்வாட் ஒரு கிறிஸ்மஸ் ஜாய் வந்து அந்த ஊர் முழுக்க பரவுற ஒரு ஃபீல் வரும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. தென் அந்த ஹார்ட் ஒர்க்கிங் போஸ்ட்மேனை பற்றி நிறைய சொல்லியிருக்காரு. என்ன சொல்கிறார் அப்படின்னா, நம்ம கிறிஸ்மஸ் என்ஜாய் பண்ணுறோம், பட் அவர் என்ஜாய் பண்ணாமல் இந்த கோல்டுக்குள்ளே கஷ்டப்பட்டுருக்காரு, இந்த குளிருக்குள்ளே கஷ்டப்பட்டுருக்காரு அப்படின்னு சொல்லி சொல்கிறார். வெதர் ரொம்ப மோசமாக இருக்குது அப்படின்ட்டு. போஸ்ட்மேன் அவருடைய டிப்பை வாங்கின பிறகு அவர் போயிடுவார். போகவும் கஷ்டப்படுவார். ஏன்னா அந்த இடம் வந்து ரொம்ப ஸ்லிப்பரியாக இருக்கும், ரொம்ப சில்லுன்னுக்கும் ஸ்லிப்பரியாக இருக்கும். ஏன்னா கொஞ்சம் காலம் ஒழுங்காச்சு அவர் பனியில் விழுந்துருவார் இல்லையா? ரொம்ப இதாக இருக்கும் அவர். ஆனால் இப்படி இருந்தும் கூட அவருடைய வேலையை பார்க்குறான்னு சொல்லி போஸ்ட்மேனை பற்றி நிறைய சொல்லியிருக்காரு. ஓகே, இப்போது இந்த போஸ்ட்மேன் எதுக்கு வந்துட்டு போகிறார் அப்படின்னா, இவங்களோட ரிலேட்டிவ்ஸ்லாம் வேறு ஊரில் இருப்பாங்களா, அவங்களாம் என்ன பண்ணுவாங்கன்னா கிறிஸ்மஸ்க்கு கிஃப்ட் அனுப்புவாங்க இந்த பசங்களுக்கு. ஓகேவா? அந்த கிஃப்ட்டை வந்து டெலிவரி பண்ணுறதுக்கு தான் வருவார். டெலிவரி பண்ணோடனே இவங்க வந்து அந்த போஸ்ட்மேன் இந்த கஷ்டத்தில் வந்து டெலிவரி பண்ணிட்டு போகிறாரு அந்த பணியில், அதனால் டிப்ஸ் கொடுப்பாங்க. ஓகேவா? வாங்கிட்டு போயிட்டார். போன பிறகு இவங்களுக்கு என்னென்ன கிஃப்ட் வந்திருக்குன்னு பார்த்தா, இவர் வந்து லிஸ்ட்டு போடுறாரு. ப்ராக்டிக்கலாக என்ன கிஃப்ட்ஸ் வரும் மோஸ்ட்லி அப்படின்னா, மஃப்ளர், ஸ்கார்ஃப், ஹேட், மிட்டன்ஸ் இந்த மாதிரி தான் வரும். தென் எஜுகேஷ்னல் புக்ஸ். ஸோ யூஸ்ஃபுல்லான புக்ஸ் மட்டும் தான் என்ன பண்ணுது, யூஸ்ஃபுல்லான கிஃப்ட்ஸ் மட்டும் தான் என்ன பண்ணுது இந்த பசங்களுக்கு வருது. இந்த குளிருக்கு யூஸ் பண்ணாமல் மஃப்ளர், ஸ்கார்ஃபு, அது போக புக்ஸு, படிக்கிற புக்ஸு இந்த மாதிரி தான் வருது அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அதுலேயும் புக்ஸை பற்றி டயலான் தாமஸ் என்ன சொல்கிறார் அப்படின்னா, புக்ஸில் பிக்சர்ஸே இருக்காது, ஜஸ்ட் ஃபேக்ட்ஸ் மட்டும் தான் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அதாவது நம்ம சின்ன பிள்ளைங்களாக இருக்கும்போது புக்ஸை பார்த்தாலே பிக்சர்ஸ் நிறையா இருந்தால் நமக்கு பிடிக்கும் இல்லையா? நம்ம டெக்ஸ்ட்டாக இருந்தால் பிடிக்காது, என்ன இது ஒன்றுமே புரிய மாட்டேங்குது. ஏன்னா அந்த வயசில் நமக்கு அதான் பிடிக்கும். அப்படி இருக்கும்போது இவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, பிக்சர்ஸே இல்லாத ஃபேக்ட் மட்டும் இருக்கிற புக் தான் வரும். அதில் வந்து நாங்கள் கேட்குற கொஸ்டின்ஸ்க்கு ஆன்சர் இருக்காது, எங்கள் மனசில் இருக்கிற கொஸ்டின்ஸ்க்கு ஆன்சர் இருக்காதுன்னு சொல்லிட்டு ரொம்ப சின்ன பிள்ளைத்தனமாகவே சொல்கிறாரு. ஓகேவா? அந்த 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 சைல்ட்ஹுட் மைண்ட் செட்லேயே சொல்கிறாரு. தென் அதுக்கப்புறம் என்ன சொல்ல அப்படின்னா, இதெல்லாம் வந்து மோஸ்ட்லி யூஸ்லெஸ்ஸான கிஃப்ட். ஏன்னா இதெல்லாம் ப்ராக்டிக்கல் கிஃப்ட்ஸ். அதாவது இப்போ நான் சொன்ன இந்த ஸ்கார்ஃபு, மிட்டனு, வேறு இந்த புக்ஸ் இதெல்லாமே யூஸ்ஃபுல். பட் இதெல்லாம் வந்துட்டு இவங்களுக்கு ப்ராக்டிக்கல் கிஃப்ட்ஸு, இவங்களுக்கு யூஸ்லெஸ், இந்த பசங்களுக்கு யூஸ்லெஸ். ஸோ இவங்க சந்தோஷப்பட்ட கிஃப்ட்ஸ் என்னெல்லாம் அப்படின்னா, சாக்லேட்ஸ், கேண்டீஸ், அது ஜெல்லி பேபிஸ், டாய் ஃப்ளாகு, ஃபேக் நோஸு, டாய் டக்கு, தென் கலரிங் புக்கு, போர்ட் கேம்ஸு, விசில், இந்த மாதிரி அந்த வயசில் விளையாடுறதுக்கு, சாப்பிட்றதுக்கு அந்த மாதிரி விஷயங்கள் தான் இவங்களுக்கு என்னது யூஸ்ஃபுல்லான ஒரு இது அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் தான் எனக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. ஸ்வீட்ஸில் டாஃபி, ஃபட்ஜு, ஹம்பக்ஸு இந்த மாதிரி அந்த ஸ்வீட்ஸ்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ இதை தான் நாங்கள் இன்ட்ரெஸ்ட்டாக இது பண்ணுவோம். பட் இந்த மாதிரி கிஃப்ட்ஸ் அதிகமாக வராது. எது தான் அதிகமாக வரும்? மஃப்ளரு, ஸ்கார்ஃப்ஸு இது தான் அதிகமாக வரும் அப்படின்னு சொல்கிறாரு. சொல்லிவிட்டு இன்னொரு முக்கியமான கேண்டி பற்றி சொல்கிறார். என்ன அப்படின்னா, கேண்டி சிகரெட்டு. இது வந்து சிகரெட் மாதிரி இருக்கும், பட் இது ஒரிஜினல் சிகரெட் கிடையாது, ஜஸ்ட்டு கேண்டி தான். இந்த பசங்க என்ன பண்ணுறது அப்படின்னா, அந்த கேண்டி சிகரெட்டை வாயிச்சு ஸ்மோக் பண்ணுற மாதிரியே இது பண்ணுறது. ஸ்மோக் பண்ணுற மாதிரி இந்த வயசான பாட்டி, ஆன்டிஸ்லாம் இருப்பாங்களா, அவங்க முன்னாடி போய் ஆக்ஷன் பண்ணுறது. அவங்க இப்படி பண்ணாதுன்னு சொல்லி அதட்டுவாங்கல்ல, அப்படி அதட்டுவாங்க அப்படிங்கிறக்காகவே இந்த பசங்க அப்படி போய் ஸ்மோக் பண்ணுற மாதிரி பண்ணுறது. பட் அவங்க வந்து ஒரு தடவை அதட்டுவாங்க, அது உண்மையாக இருக்கும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு. 2வது தடவை போய் தொலை அப்படின்னு விட்டுருவாங்கல்ல. ஸோ அவங்க அதட்டுவாங்கங்கிறக்காக ஸ்மோக் பண்ணாமல் ஆக்ஷன் பண்ணுறது. அவங்க அதட்டலை அப்படின்னா அந்த மிட்டாய் அப்படியே சாப்பிட்றது. இதுதான் இந்த பசங்களுடைய வேலை. ஸோ கேண்டி சிகரெட்ஸ் இந்த பசங்களுக்கு பிடிக்கும், ஜஸ்ட்டு கேண்டி தான். ஓகேவா? இப்போ ப்ரெசென்ட்லாம் பார்த்த பிறகு பிரேக்ஃபாஸ்ட் மார்னிங் ஆகிடுச்சுல. ஸோ மார்னிங்கே அவர் வந்து டெலிவரி பண்ணிட்டு போயிட்டார். போன பிறகு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் எங்கே சாப்பிடுவாங்க அப்படின்னா, நல்லா டெக்கரேட் பண்ண அழகான ரூமில். ஏன்னா கிறிஸ்மஸ்னே கிறிஸ்மஸ் ட்ரீ வச்சு பலூன்ஸ், லைட்ஸ் எல்லாம் இருக்கும். பார்க்கவே அந்த அந்த கிறிஸ்மஸ் வைபே இதை வாசிக்கும் போது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. ஏன்னா கிறிஸ்மஸ் வைப் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அந்த ரூம்லாம் டெக்கரேட்டடாக இருக்கும். அங்கே உட்காந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. சாப்பிட்டு முடிச்ச பிறகு ஒரு மார்னிங் வாக், கிறிஸ்மஸ் மார்னிங்கில் ஒரு மார்னிங் வாக், அதாவது அழகாக அப்படியே அந்த பனியை தாண்டி தெருவில் அப்படியே நடந்து போகிறாரு நரேட்டர். போகும்போது ஒரு இறந்து போன ராபின், ஒரு ஸ்பேரோவை பார்க்குறாரு. தென் நிறைய பீப்புள் சர்ச்சுக்கு போயிட்டு வரதை பார்க்குறாரு. எங்கே பார்த்தாலும் ஸ்னோவாக இருக்கிறதுன்னு எல்லாத்தையுமே அப்படி நோட்டீஸ் பண்ணிட்டு போயிட்டுருக்காரு. டயலான் தாமஸோடைய ஃப்ரெண்ட்ஸோடு போயிட்டுருக்காரு. எல்லா வீட்லேயுமே பூனையை பார்த்தோம் அப்படின்னா ஃபயர் பிளேஸ், இந்த சிம்னி மேலே இருக்கிற அது கீழே ஃபயர் பிளேஸ் இருக்கும் வீட்டுக்குள்ளே. அந்த ஃபயர் பிளேஸ் பக்கத்தில் பூனை இருக்கிறதையும் ஜன்னல் பக்கத்தில் இருக்கிறதையும் நோட்டீஸ் பண்ணியிருக்காரு. தென் வயசான அங்கிள்லாம் சிகரெட் ஸ்மோக் பண்ணிட்டுருக்காங்க, அந்த குளிருக்காக சிகரெட் ஸ்மோக் பண்ணுறாங்க. தென் இருமிக்கிட்டு இருக்காங்க. சில பீப்புள் ரோட்டில் நடக்கிறாங்க, மற்ற நிறைய பேர் நடக்கல, சிலர் தான் ரோட்டில் நடக்காங்க. ஏன்னா பனி விழுதில்லையா, ஸோ சிலர் தான் ரோட்டில் நடந்துட்டுருக்காங்க.
தென் ஸ்வீட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுறாங்க, சாப்பிட நல்லா சாப்பாடெலாம் ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. என்னெல்லாம் ப்ரிப்பேர் பண்ண அப்படின்னா டர்க்கி, ரோஸ்ட் டர்க்கி, வான்கோழி, தென் பிராண்டி, தென் கிறிஸ்மஸ் புட்டிங், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் எல்லாம் செஞ்சுருக்காங்க. இதெல்லாம் அந்த ஸ்மெல் வரதெல்லாம் பார்த்தா வந்து ஸ்மெல்லை உணரும் போதெல்லாம் நரேட்டருக்கு வந்து அப்படியே அந்த எந்த ஃபீல் வருது அப்படின்னா அந்த கிறிஸ்மஸ் வைப் வருது. ஓகேவா? தென் நரேட்டர் வீட்டுக்கு வந்துடுறாரு. இப்படியே அந்த டே முடிஞ்சிருது. இப்போ நைட் ஆகிடுது. நைட் ஆனால் நல்லா சாப்பிட்ருப்பாங்க. தென் இப்போவும் சாப்பாடெலாம் ரெடி பண்ணி சாப்பிட்றாங்க. சாப்பிட்டு முடித்த பிறகு அந்த வீட்டில் இருக்கிற வயசான அங்கிள்ஸ்லாம் வந்துட்டு ட்ரெஸ்ஸை கொஞ்சம் லூஸ் பண்ணிவிட்டு அப்படியே அந்த ஆர்ம் சேரில் சாஞ்சு உட்காடுறாங்க. தென் மற்றவங்களுக்கு இவங்க சாப்பிட முடிச்சிட்டாங்க. தென் மீதி சாப்பிட்றவங்களுக்குலாம் அம்மா ஃபுட் சர்வ் பண்ணிகிட்ருக்காங்க, நரேட்டரோட அம்மா. இப்படி ஒவ்வொரு வீட்லேயும் தான் நடந்துகிட்ருக்கு. தென் டாக், அவங்க வீட்டில் நாய் வளர்ப்பாங்கள்ல, அது மதியமே நல்லா சாப்பிட்டு ஓவர் சிக்காகி நிறைய சாப்பிட்டோன்னே ரொம்ப சிக்காகி அது படுத்திருக்கு. தென் ஆண்ட் பெஸ்ஸின்னு ஒரு கேரக்டர், ஆண்ட் டோரின்னு ஒரு கேரக்டர், ஆண்ட் ஹன்னான்னு ஒரு கேரக்டர், இப்படி 3 கேரக்டர் சொல்கிறாங்க. இவங்க வந்து ஆண்ட் பெஸ்ஸி வந்து ஒரு டாய் மவுஸை பார்த்து பயந்துடுறாங்க. தென் ஆண்ட் டோரி ஆஸ்பிரின் எடுத்துக்கிறாங்க. தென் ஆண்ட் ஹன்னா வந்துட்டு வெளியே ஸ்னோவில் போய் நின்று பாட்டு பாடுறாங்க. இந்த மாதிரி ஆளுக்கு ஒரு வேலையை பார்த்து ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்ருக்காங்க. தென் இந்த சில்ட்ரன், நம்ம இந்த நரேட்டர் டயலன் தாமஸ் இருக்கார், அவருடைய ஃப்ரெண்ட்ஸ் ஜிம், டான், ஜாக், இப்படி அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்துட்டு வெளியே வந்து இந்த ஸ்னோவில் வீடு கட்டுறது, இந்த மாதிரி விளையாண்டுட்டுருக்காரு. டாய் வார்ஷிப், இந்த மாதிரி பொம்மைகளை வச்சு விளையாண்டுருக்காங்க. விளையாட மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு வந்துட்டு இந்த கிறிஸ்மஸில் கிஃப்ட்ஸ் வந்துருக்கும்ல, பூட்ஸு, ஸ்கார்ஃபு, மிட்டன் அதெல்லாம் வந்துருக்கலாம். அதெல்லாம் போட்டு பார்த்து இந்த புதுசாக போட்ட ஒரு ஜாலி நடந்துகிட்டே இருப்போம் தெரியுமா, அந்த மாதிரி அதெல்லாம் பண்ணிகிட்ருக்குறாங்க. பண்ணிவிட்டு ஸ்னோவில் ஃபன்னியான மெசேஜ் எழுதி வைக்கிறாங்க. யாரை பற்றி அப்படின்னா மிஸ்டர் டேனியல் அப்படிங்கிறவரை மாக் பண்ணி ஃபன்னியாக சும்மா கலாய்க்கிற மாதிரி அவரை பற்றி கண்டதையும் அந்த ஸ்னோவில் எழுதி வச்சுட்ருக்கானுங்க. அதுக்கப்புறம் அப்படியே கடற்கரை ஓரமாக அந்த பசங்க நடக்கிறானுங்க. அங்கே போய் யோசிக்கிறானுங்க, இந்த ஃபிஷ்லாம் இருக்குது, இந்த ஃபிஷ்ஷெலாம் ஸ்னோவை பார்த்துருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சின்ன பிள்ளைங்க யோசிக்கிற மாதிரியே சின்ன பிள்ளைத்தனமாக யோசிக்கிறானுங்க, டவுட் படுறானுங்க. அதுக்கப்புறம் இந்த டாக்ஸ் இந்த ஸ்னோக்குள்ளே மாட்டிகிட்ருக்கோம்ல, மாட்டிக்கிட்டு போக முடியாமல் இருக்கும்ல, அந்த டாக்ஸ்லாம் ரெஸ்கியூ பண்ணுற மாதிரி மாட்டிகிட்ருக்கும். ஏதோ அந்த டாக்ஸ் வந்து ஆர்டிக்கில் போய் காப்பாற்றுற மாதிரி டிஃப்ரெண்ட்டாக, நான் ஒரு பெரிய எக்ஸ்ப்ளோரர், நான் ஒரு பேர் கிரில்ஸ் அப்படிங்கிற மாதிரி இவனுங்க மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டு தன்னை ஒரு பெரிய அட்வென்ச்சர் இது பண்ணுற மாதிரி நினச்சிக்கிட்டு விளையாடுறது, அப்படி சொல்லி அந்த வெளியே அந்த பணியில் விளையாண்டுருக்காங்க இந்த பசங்க. அதுக்கப்புறம் எல்லோரும் வீட்டில் என்ன பண்ணாங்க அப்படின்னா மொத்தமாக உட்காந்து இந்த டின்னர்லாம் முடிஞ்ச பிறகு வீட்டுக்கு வந்த பிறகு மொத்தமாக உட்காந்துட்டு நல்லா கோஸ்ட் ஸ்டோரிஸ்லாம் சொல்லிக்கிறாங்க. ஆளுக்கு ஒரு கோஸ்ட் ஸ்டோரி சொல்கிறாங்க. அடுத்து கேரல்ஸ்னால் அந்த கிறிஸ்மஸில் பாடுற கிறிஸ்மஸ் சாங்ஸ், அந்த சாங்ஸ் எல்லாம் ஒன்றா சேர்ந்து உட்காந்து பாடுறாங்க. ஒருத்தராக பாடுறாங்க. அந்த கேரல் சாங்ஸ்லாம் வந்து நிறைய பேருக்கு நல்லாவே ஞாபகம் இருக்குது. நிறைய வித்தியாசமான பேய் கதைகள்லாம் பேசிக்கிறாங்க. பேசிலாம் முடித்த பிறகு கிறிஸ்மஸ் நைட் இந்த மியூசிக் எல்லா வீட்லேயும் கேட்கும்ல, அந்த மியூசிக் சவுண்ட் லைட்டாக கேட்கும்ல, அதெல்லாம் நிறைய நல்லா கேட்குது நிறையட்டுருக்கு. அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக ஆண்ட் ஹேனா வந்து ஒரு எமோஷனல் ஒரு சாங் பாடுறாங்க. அதோடு அந்த நாள் முடியுது. முடிஞ்ச பிறகு நிறைய மாடிக்கு வர்றாரு, அவர் ரூமுக்கு வந்து படுத்துட்டு போய் ஜன்னலை பார்க்குறாரு. பார்க்கும்போது எல்லா வீடும் ஸ்னோவால் கவர் ஆகிருக்கு. எல்லா வீட்லேயும் கலர் கலர் லைட்ஸ் எரியுது, மியூசிக் எல்லா வீட்லேருந்தும் கேட்குது. அதோட தூங்குறார் நரேட்டர். இதோட இந்த ப்ரோஸ் பீஸ் எண்ட் ஆகுது. ஸோ ஒரு நாள் கிறிஸ்மஸ் டே எப்படி என்ஜாய் பண்ணார் அவருடைய சின்ன வயசில் அப்படிங்கிற சொல்லியிருக்காரு. இதில் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, முன்ன மாதிரி கிறிஸ்மஸ் இப்போ இல்லை அப்படின்னு அவர் சொல்லும்போது வந்துட்டு ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு மெசேஜை வந்து பதிய வைக்கிறார். அதாவது சைல்ட்ஹுட்டில் எதுக்குமே பயப்படாமல் கேர்ஃப்ரீயாக வாழுவோம், ஜாலியாக இருப்போம், நம்ம பாட்டுக்கு எல்லாத்தையுமே செலிப்ரேட் பண்ணுவோம். ஆனால் நம்மளுடைய வயசு கூட நம்ம டெத்துக்கிட்ட நெருங்க நம்மளுடைய அந்த ஹாப்பினஸ் பழைய மாதிரி கிடையாது. சின்ன பிள்ளைங்களை பார்க்கும்போது ஒரு சந்தோஷம் இருக்கும், வெடிக்கிறது அதுலேயுமே எல்லா ஃபெஸ்டிவல்ஸுமே இதே மாதிரி தான். அதை அவங்க செலிப்ரேட் பண்ணும்போது முன்னே நம்மளாம் எப்படி கொண்டாடுவோம் அப்படிங்கிற ஒரு ஃபீல் இருக்கும். அந்த ஒரு ஃபீலை இந்த ஒரு ஷார்ட் ஸ்டோரி, இந்த போஸ்ட் பீஸ் மூலமாக ரொம்ப அழகாகவே டயலன் தாமஸ் சொல்லியிருக்காருன்னே சொல்லலாம். ஒரு சின்ன இடத்துல அப்படியே அழகாக நம்மளுடைய நாஸ்டால்ஜியாவும் தூண்டி விட்டுருக்காருன்னே சொல்லலாம். கிறிஸ்மஸ் செலிப்ரேட் பண்ணுறவங்களுக்கு அதை கனெக்ட் பண்ணிக்க முடியும். மற்ற ஃபெஸ்டிவல் செலிப்ரேட் பண்ணுறவங்களுமே அவர் சொல்ல வர மெசேஜ் மூலமாக ஈஸியாக கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ தீம்ஸ்ன்னு பார்த்தோம்னா ஜாய் ஆஃப் கிறிஸ்மஸ், சைல்ட்ஹுட் இன்னசென்ஸ் அண்ட் ஃபேமிலி டுகெதர்னஸ், இதெல்லாம் இந்த ப்ரோஸ் பீஸுடைய தீம்ஸ்.